ஹாய் யூடியூபர்ஸ். நீங்க தொடர்ந்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட வீடியோக்கு வியூஸும் போகல, உங்களால இன்னும் வாட்ச் ஹவர் கம்ப்ளீட் பண்ண முடியலையா? உங்களுக்காக யூடியூப் இப்போ ஒரு புதிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைட்டில் இதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் மட்டும் டெஸ்டிங் தம்ப்நெயில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ உங்களோட தலைப்பை கூட நீங்க 3 விதமா கொடுத்துக்கிற மாதிரியான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் உங்களோட சேனலை இன்னும் அதிகமா க்ரோ பண்ண போகுது. அதோட உங்களோட வியூஸ் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ண போகுது. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கு, அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், நீங்க இதுவரைக்கும் எத்தனை லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அதன் மூலமா நீங்க எவ்வளவு மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படி கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்ணி காட்டுறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்க உங்களோட சேனல்ல இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ் அல்லது இனிமேல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ்ல பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா வியூஸ் ஸ்டாப் ஆகாது. வியூஸ் ஸ்டாப் ஆகுறது தான் பெரிய மிஸ்டேக்கா இருக்கு உங்க சேனல்ல அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கும் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு சைடில் பிக்சர் ஆட் பண்றேன். இப்போ உங்களோட கூகுள் குரோம் ஓபன் பண்ணிக்கிட்டு அதுல youtube.studio.com அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சேனல் லாகின் ஆகிரும். இந்த மாதிரி தான் உங்களோட சேனல் லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்னர்ல பாருங்க உங்க சேனலோட லோகோ இருக்கும். அதுக்கு கீழே செகண்ட் ஆப்ஷனா கண்டென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க இது வரைக்கும் எத்தனை வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் லிஸ்டா வரும். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ இல்ல இனிமேல் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ ஷெட்யூல்ல போட்டு வச்சிருப்பீங்களா, அதை ஓபன் பண்ணிக்கோங்க. அதாவது அன்லிஸ்ட்ல போட்டிருக்க வீடியோ ஓபன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே அந்த டைட்டில் எழுதுவோம்ல, அதுக்கு கீழே இப்போ பாத்தீங்கன்னா புதுசா ஒரு ஆப்ஷன் வந்திருக்குது. என்ன ஆப்ஷன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு டைட்டில் எழுதிட்டு ஒரு தம்ப்நெயில் வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நெக்ஸ்ட் அப்டேட்டா என்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு டைட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம 3 தம்ப்நெயில் டெஸ்டிங் தம்ப்நெயில் கொடுப்போம். நான் அதை பத்தி டீட்டெயில்ல வீடியோ போட்டிருக்கேன். ஆனா இப்போ யூடியூப் எப்படி கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த தம்ப்நெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அது பக்கத்துல பாருங்க 3 ஆப்ஷன் டைட்டில். 3 டைட்டில் நீங்க வச்சுக்கலாம். 3 தலைப்பு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அல்லது 3 தம்ப்நெயில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அடுத்து 3வது ஆப்ஷன் தான் இம்பார்ட்டன்ட், டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் 3 கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்க ஒரே ஒரு வீடியோக்கு 3 தம்ப்நெயில் 3 தலைப்பு வச்சுக்கிடலாம். ஓகேவா? இப்போ எப்படிப்பட்ட ஆடியன்ஸா இருந்தாலும் உங்க வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்க கையில வந்துருச்சு. நீங்க கிரியேட்டிவான தம்ப்நெயில் இதுல வைக்கணும். அதே மாதிரி கிரியேட்டிவான டைட்டிலும் கொடுக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் 3 விதமான டாபிக் நம்ம சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களோட கண்டென்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணக்கூடிய தம்ப்நெயிலை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரியான டைட்டிலையும் இப்போ கிரியேட் பண்ணி ஆகணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு நெகட்டிவான ஒரு தம்ப்நெயில் அண்ட் நெகட்டிவான ஒரு டைட்டிலை கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி பாசிட்டிவான ஒரு தம்ப்நெயில் பாசிட்டிவான டைட்டில் இப்போ கிரியேட் பண்ணணும். இப்போ என்ன ஆச்சுன்னா, கண்டென்ட் நீங்க உங்க வீடியோவை விட உங்களோட அந்த எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அந்த விதத்தை தான், அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஆப்ஷன் அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ நீங்க எவ்வளவுதான் வீடியோக்கு கண்டென்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்களோ அதே மாதிரி இந்த 3 ஆப்ஷனுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட வீடியோக்கு வியூ ஸ்டாப் ஆகாது. இது கண்டிப்பா ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து இந்த அப்டேட் உங்க எல்லார் சேனலுக்கும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான் அந்த சேம் டு சேம் அந்த தம்ப்நெயில் ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணிட்டு எஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா வந்திருக்குன்னு சொல்லுங்க, வரல அப்படின்னு சொன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க. ஓகேவா? இந்த ஆப்ஷனுக்கு பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பு தான். நம்மளோட சேனலை இன்னும் மேலும் மேலும் வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு பெஸ்டான ஆப்ஷன் நான் நினைக்கிறேன். நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பக்கத்துல அந்த ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கா, அதையும் கிளிக் பண்ணி விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.